ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தை தென்காசி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. ரெட்டியார்பட்டி ஆட்டுச்சந்தை வாரந்தோறும் வந்து சனிக்கிழமை இந்த சந்தை வந்து நடைபெறும். வாரந்தோறும் வந்து சனிக்கிழமை இந்த சந்தை நடைபெறும். சனிக்கிழமை காலையில் ஒரு 4:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 12 மணி வரைக்கும், 11 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் இந்த சந்தை வந்து நடைபெறும். எல்லா ஆடுகளும் வரும். கொடி ஆடு, கன்னி ஆடு, எல்லா ஆடுகளுமே இங்கே வரும். அண்ணன் நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டியாக வச்சுருப்பாப்புல. இதெல்லாம் பாருங்கள், நல்ல ப்ரீடு, நல்லா நீட்டு போக்கு எல்லாமே இருக்குது. நல்ல சூப்பர் குட்டிகளாக வச்சுருக்காங்க. எல்லாமே நல்ல குட்டிகளாக போட்டிருக்காப்புலாங்க. நீங்கள் டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ஃபோன் நம்பருக்கு போனால் கான்டாக்ட் பண்ணி கூட அண்ணன் குட்டி எடுத்துக்கலாம். அண்ணன் பேர் மூர்த்தி. ரெட்டியார்பட்டி சந்தையில் மேக்ஸிமம் பொட்டுக்குட்டி அண்ணன் தான் வச்சுருக்காப்புல. எல்லாமே நல்ல பிரீடு தான் பார்த்துக்கோங்க. நல்ல நீட்டு போக்கெல்லாம் இருக்குது. நல்ல நீளமான குட்டிகள் எல்லாமே நல்ல சூப்பர் நீளமான குட்டிகள். வியாபாரம் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காப்புல, வியாபாரம் கேட்டுக்கிட்டு இருக்காப்புல, வியாபாரம் டீலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. நடக்கு மொத்தமாக எடுத்தீங்க அப்படின்னா குட்டிகளை கொஞ்சம் அனுசரித்து கொடுப்பாப்புல. என்ன விலை சொல்கிறான்னு பார்ப்போங்க. கேட்டு அண்ணன் நம்பரும் சொல்கிறேன். நீங்கள் குட்டி இருக்க தேவை இருக்கவங்க வந்து குட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்ல கலர் குட்டினா பார்த்துக்கோங்க. நல்லா நீட்டு போக்காக இருக்குது. மொத்தமாக எடுத்திங்கன்னா விலையில் கொஞ்சம் கம்மி பண்ணி அனுசரித்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு குட்டி 2 குட்டி கேட்டிங்க அப்படின்னா ரேட்டு கொஞ்சம், ஏன்னா மொத்தமாக எடுத்துருப்பாங்க அவங்க. அதனால் வந்து நீங்கள் மொத்தமாக கேட்கல ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1-2 கேட்டிங்கன்னா, நீங்கள் பெரிய குட்டியாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ரேட் இருக்கும். சின்ன குட்டியாக எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ரேட் இருக்கும். எல்லாமே நல்ல ப்ரீடுண்ணே. குட்டி எல்லாமே நல்ல சைஸு சூப்பர் குட்டிகளாக போட்டிருக்காங்க. இந்த சைடும் அந்த அண்ணனுக்குள்ளே தான் குட்டி போட்டிருக்காங்க. இது அதுலேருந்து சின்ன தரம்ண்ணே, குட்டி தரம். அதுலேருந்து பாதி தான் இருக்குது. அது நல்ல பெரிய குட்டிகள். இது வந்து கொஞ்சம் சின்ன தர குட்டிகள். ஆனால் என்ன, இதில் வந்து கரும்புட்டு கிடக்கு. கரும்புட்டு குட்டிகள் எல்லாமே கிடக்கு. நல்ல குட்டியாக இருக்குது அண்ணா. என்ன ஜோடிக்கு என்ன ரேட் சொல்லுதியா? ஜோடிக்கு என்ன ரேட் சொல்லுங்க? ஜோடி 17,500 சொல்லு. 17,500 சொல்லுங்க. எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுங்க? மொத்தமாக 15,000 தாங்க. 15,500. ஆமாம், மொத்தமாக 15,000. சரிண்ணா, எல்லாமே கிடாய் தான். சரி, உங்கள் பேருண்ணா? என் பேர் மூர்த்தி. எங்கே கிடக்குண்ணா அந்த குட்டி? நம்ம தென்காசி மாவட்டத்தில் கிடக்கும். தென்காசி மாவட்டம் பார் சத்தத்தில் கிடக்கும். சரி, உங்கள் கான்டாக்ட் நம்பர் சொல்லுவேண்ணே. 99 44 14 14 94 94 05. சரி, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பருக்கு கொஞ்சம் பார்த்து அனுப்பிச்சு கொடுங்க. வந்தால் போன ரேட்டு கொடுத்துரும். சரி, ரைட்டு. சரி, அண்ணன் கிடக்கு பவர் சத்தத்து நேரம் கிடக்கு. தென்காசி மாவட்டம் பவர் சத்தத்து நேரம் குட்டிகள் கிடக்கு. வேணுங்க அண்ணன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாமா. கொஞ்சம் அணைச்சு சொல்லு. வாடா 2 கரெக்டா அணைச்சு சொல்லு. நீ ஒரே வகையில் அடிச்சிரு. எவ்வளோ கேட்டேன் போட்டோம். கீழே விலை சொல்லியா? அதான் என்ன சொல்லிட்டோம்ல. கீழே கேட்கலாமா கேட்கக்கூடாது? கேளுங்க, அதை பற்றி ஒன்று அப்படி சொல்லு. கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது. எவ்வளோ கேட்டேன்? 25 ரூபாய் கேட்டேன். போட்டோம் 1000 ரூபா கூட. 29க்கு பியாணி மேலே வீழ்ச்சி. நான் கூட இருந்தானா? சரி, போட்டு சரி கொண்டா. அது நீ வேண்டான்னு நான் பார்க்கேன். எவ்வளோ கீழே ஆவாது. இது என்னடா கீழே காலந்து பெற வேண்டாம். இது பேச்சா 27,000 முடியா? அதுதான் பெரிய மனிதன் கூப்பிடுறது. போட்டு தாங்க உடப்பாரு வாங்காட்டாலும் தட்டியில் கட்டி நம்ம தாண்டி ரூபா. நானும் அவன் வாங்கிட்டு போனா ரூபா. அண்ணா நல்ல கன்னி குறாலாக வச்சுருக்காங்க. சரி, கன்னி ஆடு.
ஆடு எல்லாமே நல்ல கன்னி ஆடு ஒரு அண்ணன் ஆட்டை கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. நல்ல ஆடாக இருக்குது கன்னி ஆடு. அவங்க வீட்டில் வேற நகை இந்த ஆடு வேற ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஆடு எல்லாமே நல்ல சூப்பர் ஆடாக வச்சுருக்காங்க. என்ன ரேட்னு கேட்போம் அண்ணா நல்ல கன்னி ஆடு வச்சுருக்காங்க. நல்ல சூப்பர் ஆடாக வச்சுருக்காங்க. 5 ஆடு வச்சுருக்காங்க. கன்னி ஆடு ப்ளஸ் ஒரு குட்டி கிடைக்கும். இந்த குட்டி எந்த ஆட்டு குட்டினா வேறு தனியாக உள்ளதா? சரி. 5 ஆடு என்ன ரேட்டு சொல்லுதியா? 14 ரூபா கிரேஞ்ச். 14 ரூபா கிரேஞ்ச் சொல்லுது. ஒரு ஆடு ஒன்று. பல்லுலாம் எப்படின்னா 6 பல்லு தான். சென்னையா எப்படின்னா 3 மாதம் 4 மாதம் சென்னையில் கிடக்கு. குட்டி எதுக்குமே கிடையாது. குட்டி எதுவுமே கிடையாது. பால்லாம் எப்படின்னா இருக்கும்? பால் தரமான ஆடு தான். சரி, ஃபைனல் எவ்வளோண்ணா விட்டு கொடுக்கலாம்? 12 விட்டு கொடுத்துடலாம். சரிண்ணா. ரைட். சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? பொதுவாக இருக்குது. பொதுவாக இருக்குது. சரி, ரொம்ப நன்றி. அண்ணா நல்லா சூப்பர் ஆடாக தான் வச்சுருக்காப்புல. ஆடெல்லாம் பார்த்துக்கோங்க. நல்ல கன்னி ஆடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாருங்கள், ஆட்டை பார்த்துக்கோங்க. ஆனால் குட்டி எந்த ஆட்டுக்கு இல்லைண்ணே. எந்த ஆட்டுக்குமே வந்து குட்டிகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் சூப்பர் ஆடாக வச்சுருக்கா. அண்ணன் தான் வச்சுருக்காப்புல. அண்ணனை பார்த்துக்கோங்க. அண்ணன் தான் வச்சுருக்காப்புல. அண்ணன் ஏற்கனவே போன தடவை ஒரு கடாய் வச்சுருந்தாங்க. கடாய் நம்ம சப்ஸ்டேஷன் நம்பர் வந்து ஒரு அண்ணன் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. நல்ல டாப் கடாயாக வச்சுருந்தாங்க. நல்ல கன்னி கடாயாக வச்சுருந்தாங்க. பாம்புக்கோள் சந்தையில் வந்து அண்ணன் வாங்கிட்டு போயிட்டாப்புல. கடாயில் பார்த்துக்கோங்க. ஆடை பார்த்துக்கோங்க. நல்ல ஆடு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வாங்க. ஒன்றும் இன்னொரு பொடி ஆமா ஆவாதப்பா இல்லையா? வேணப்பா. பொடி யாரும் எனக்கு கொடுங்க. இன்னும் மாப்பிள்ளை போனார் 50 2 வாரம் போனார். அவர்கிட்ட வாங்க. இந்த பக்கம் வாங்க. அங்கே வேண்டாம். நீங்க வாங்க. இங்க வாங்க. பாருங்க ஏன்னா இங்க வாங்க. நீ பாருங்க. ரூபா உட்காந்து இங்க வா. ஏனே வாங்கின கையில வாங்கினா தானே தீரும். எங்க கேட்க நீங்க எங்க குட்டியை விடுங்க. இல்லையா? ஆமா போராட்டா 6 மணிக்கு அவரு இங்காரும் பிடியும். கொஞ்சம் பொருத்தமா கேளுங்க. என்ன ரேட்டு கேட்டாப்புல? என்ன ரேட்டுக்கு எதிர்பார்க்காப்புல? நல்ல ஊட்டி கிடையாது. அவர் என்ன ரேட்டு சொல்லுதாங்க? 9 ரூபா சொன்னானோ? 9,000 சொல்லுவாப்புல. ஏன்னா இருக்கட்டுமே புரியா கூட்டாட 600 600 காய்ச்சி என்னென்ன கொடுப்பாங்க? எவ்வளோ ஆகுங்களா? 1000 கிலோ ஆகாது. ஒரு 200 குறைச்சி கூட போதும். 7,800 7,800 ஜோடி. 10 ரூபா தான். அப்படி ஒரு 200 குறைச்சி கூட போதும். $800 வரை கேள்வி இருக்கு. அண்ணன் 8 ரூபான்னா விடுவோம் ஜோடி. நல்ல 2 பல்லு புறாள்ண்ணே. 2 பல்லு புறாள். சென்னை கிடையாது கிடையாது. என்ன ரேட்டுன்னு நல்ல புறாளாக இருக்கு. வண்டியில் ஒரு குறால் கட்டி போட்டிருந்தீங்களா? அது என்ன ரேட்டு? அதான் 10 ரூபாயா? எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? ஒரு
500 கிடைச்சா போதும். 10 ரூபா கொடுத்துருவோம். ஆமாம். சரிண்ணா. இது நல்ல ஆடை வச்சிருக்கீங்க, நல்ல கன்னி ஆடு, நல்ல சென்னை ஆடு, சூப்பர் ஆடை வச்சிருக்கீங்க, நல்ல வறுக்கமான ஆடை வச்சிருக்கீங்க. 17 ரூபா சொன்னேன். 17 ரூபா சொல்லுதியா? 17 எவ்வளோன்னா விட்டு கொடுக்கலாம் அடி. 17 சொல்லுதியா? ஆமாம் ஆமாம். பால் தர எப்படிண்ணே? அழகா இருக்கும். ஆமாம். 3 ஊட்டி வேணும். 3 ஊட்டி ஆடு. 3 ஊட்டி ஆடு. சென்னை எத்தனை மாதம் சென்னையாக இருக்குண்ணா? 3 மாதம் சென்னை. 3 மாதம் சென்னை. பால்லாம் நல்லா இருக்கும். அழகாக இருக்கும். சரி, பல்லு சேர்ந்துருக்கு. பல் சேர்ந்துருச்சு. நல்ல கன்னியாடா வச்சுருக்கேன். ஃபைனலில் எவ்வளோண்ணா விட்டு கொடுக்கலாம்? ஒரு 15 ரூபானா கொடுத்துருவோம். 15 ரூபா கொடுத்துருவியா? இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்குண்ணே? ஓரளவு பொதுவாக தான் இருக்கு. பொதுவாக தான் இருக்கு. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. நல்ல ஆடாக போட்டிருக்காப்புல. நல்லா கன்னி ஆடு. ரெண்டுமே நல்லா கன்னி ஆடு. நல்ல ஆடு. ஒரு ஆடு சுத்த கருத்தாடு, இன்னொரு ஆடு வந்து ஒரு வெள்ளை ஆடு கிடக்கு. 4மே நல்லா சூப்பர் ஆடுங்க. ஆடு நல்லா பால் தரமான ஆடாக இருக்குது. 4 ஆடுமே நல்ல ஆடு. என்ன ரேட்டுக்கு விற்றுருக்கான்னு கேட்போம். ஏன்னா 4 ஆடு விற்றுருக்கியா? ஆமாண்ணே. என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்னு விற்றுருக்கீங்க? 13 ரூபா சொன்னோம்ண்ணே. 13 ரூபா கரையும் சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அவங்க 10 கேட்டு 10 விற்றுருக்கு. 10 கேட்டு 10 விற்றுருக்கீங்க. ஏதாவது குட்டி உண்டா அப்படின்னா? 4மே சென்னை ஆடுண்ணே. 4மே சென்னை ஆடு. பல்லு எப்படின்னா? பல்லு எல்லாம் நல்லா இருக்குண்ணே. நல்ல பல்லு விட சேர்ந்துருச்சு. நல்லா இருக்கு. பல்லு நல்லா இருக்கு. 3 புடவை வந்துருச்சு. 1 2 பல்லு. 1 2 பல்லா? 10,500. இன்னைக்கு எப்படின்னா நீங்கள் விலை சௌரியமாக கொடுத்த மாதிரி தெரியுது. விலை சௌரியம் தானே. நமக்கு ஒரு மாதிரி கிடைச்சது, அதெல்லாம் கொடுத்தாச்சு. மொத்தமாக வாங்கினாலும் கொடுத்துட்டீங்க. சரிண்ணா. இது குட்டி எதுவுமே கிடையாது. குட்டி எதுவுமே எல்லாமே 4 சென்னை ஆடு தானே. 4மே சென்னை ஆடு தான். பால் வர்க்கனா எப்படின்னா இருக்கும்? பால் வரைக்கும் சூப்பராக இருக்குண்ணே. குட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக வளரும். அருமையாக வளரும். பால் சிரமமான ஆடு. பால் சிறக்கமான ஆடு. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. அதான் கிடாய் உள்ள நமக்குள்ள தானண்ணா. நல்ல டாப் கிடாயா போட்டிருக்கீங்க. சரியான கிடாயா இருக்கு. நல்ல செங்கண்ணியா? சரி. 32 கிலோ மேலே இருக்கும்ண்ணா. 32 கிலோவுக்கு மேலே இருக்குமோ? சரி. என்ன ரேட் சொல்லுதியா? நல்ல சூப்பர் கிடாயா இருக்கு. 30 ரூபா சொல்கிறோம்ண்ணா. 30 ரூபா சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளோண்ணா கொடுக்கலாம்? 28 ரூபா கொடுத்துடலாம்ண்ணா. 28 ரூபா கொடுத்துடலாம். வேற இந்த சுத்த கருத்த கிடாய் என்ன ரேட் சொல்லுதியா? கருத்து கடை 25 ரூபா சொல்கிறோம்ண்ணா. 25 சொல்லுதியா? ஃபைனல் எவ்வளோண்ணா விட்டு 20 ரூபா 22 ரூபா விட்டுருவாங்க. 21 22 தான் கொடுத்துருவாங்க. உயிரிழக்க கறி எத்தனை கிலோ இருக்கும்? ஏன்னா இது 28 கிலோ இருக்குண்ணா. 28 கிலோ இருக்கும். சரி. சரி, ஆடெல்லாம் கிடக்கு. ஆவரேஜா என்ன ரேட் சொல்லுது? கன்னி ஆடு இருக்கலாம். ஆடுக்குள்ள ஒவ்வொரு ஆடுக்கு ஒவ்வொரு மாதிரி கிடக்குண்ணே. ஒவ்வொரு மாதிரியும். ஆமாம். எப்படி கிடா மாதிரியா எல்லாம் பொம்மரியா? ஒவ்வொரு ஆடுக்கு ஒரு கிடா மாதிரி கிடக்கு. ஒவ்வொரு ஆடுக்கு பொம்மரி கிடக்கு. பொம்மரி கிடக்கு. ஆவரேஜ் என்ன ரேட் சொல்லுது? மொத்தமாக 4 ஆடு கிடக்கு. 5 ஆடு கிடக்கு. ஆமாண்ணே. 5 ஆடும் சேர்த்துனா மொத்தமாக எவ்வளோ சொல்லுது? 17 ரூபா கிராம் சொல்லுவோம்ண்ணே. 17 ரூபா சரி விற்கலன்னு சொல்லி குட்டியோட சேர்த்து. ஆமாம் ஆமாம். சரி. பல்லெல்லாம் எப்படின்னா இருக்கு? பல்லெல்லாம் 6 பல்லு தான்ண்ணே. 6 பல்லு தான். 6 பல்லு தான். பால் வர்க்கங்கள்னா? பால் வர்க்கம் பாருங்க. மரி எப்படி வருது? மரி நல்லா இருக்கு. என்னென்ன காட்ட மாதிரி இருக்குண்ணே. ஆமாம். மரியெல்லாம் நல்லா சூப்பர் மரியா போட்டுருக்கு. மரி எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. நல்லா வளர்ந்துருக்கு. நல்ல விட்டு ஃபைனலாக எவ்வளோ நான் விட்டு கொடுக்கலாம்ண்ணே? 16 ரூபா விட்டுலாம்ண்ணா. நாங்களாம் 1000 ரூபா தான். எங்களுக்கு 500 கிடைச்சா போதும். சரி, ரைட்டு. 16 ரூபா விட்டுலாம்ண்ணே. சரிண்ணா. இது ஃபுல்லாமே கிடா மரியா? ஆமாண்ணா. இது எல்லாம் ஆவரேஜ் என்ன ரேட்டில் கிடக்குண்ணே? இந்த இதுக்கு மேக் கூட சொல்லுங்க. என் கிளம்பொடி வந்து கொடி மரியா கிடக்கு. இதுக்கு மேக் என்ன ரேட் சொல்லுங்க? 9 ரூபா கிராம் கிடக்குங்க. எல்லாமே 9 ரூபா கிடையாது கிடக்கு. எவ்வளோண்ணா விட்டு கொடுக்கலாம்? இல்லை நாங்கள் அது கிராமே சொல்லிட்டோம். 9 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 9 ரூபா கிடையாதுல எடுத்து போட்டிருக்கீங்க. சரிண்ணா. குட்டிக்கு 800 விட்டுருவோம். விட்டுருவீங்க. சரிண்ணா. எது பல்லு எல்லாம் எப்படிண்ணா? இதுக்கெல்லாம் பல்லே போட்டுருக்காங்க. பல்லே போட்டிருக்காது. எல்லாம் சின்ன குட்டிகள். சரிண்ணா. இதுக்கு இதில் சொல்லுங்கண்ணே. இது முடி குட்டி. அதோட ஆட்டோட குட்டி தானே. ஆட்டுகளோட குட்டி தானா? இது தனியாக பிரித்து கட்டா கொடுப்பீங்களா? இல்லை அந்த சென்னை ஆட்டோட குட்டி. அது வித்தாச்சு. ஓ, அந்த ஆட்டோட குட்டிகள். சரி சரி சரிண்ணே. அப்படின்னா ஆடு குட்டியும் சேர்ந்தா வித்துறீங்களா? இல்லைண்ணே. ஆடு மட்டும் தானே வித்துருக்கு. ஆடு மட்டும் வித்துருக்கீங்க. அப்படின்னா இந்த குட்டியில் ஒரு விலை சொல்லுங்க. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 4 ரூபா கிராம் வித்துக்கலாம். எல்லாம் கிடா மாதிரி தான். எல்லாமே கிடா மாதிரி தான். 4 ரூபா கிராம்னா கொடுத்துடலாம். மொத்தமாக எடுத்தா? மொத்தமாக எடுத்தா. சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் வெளியே கொஞ்சம் எப்படி இருந்துச்சு? மூணு கிடாய் ஒரு குருவை வச்சுருக்காங்க. என்ன ரேட் சொல்லுதான்னு கேட்போம். என்ன ரேட் சொல்லுவீங்க? என்ன ஒன்று 7 ரூபா. ஒரு கிடாய்? ஒரு கிடாய் ஒன்று 7 ரூபா. 7 ரூபா கிடாய்? ஆமாம், 7 ரூபா. சரிண்ணா. குருவைக்கு மட்டும் என்ன ரேட் சொல்லுவீங்க? குருவை மட்டும் 6,500. 6,500 சொல்லுவீங்க. ஆமாம். எவ்வளோன்னா கொடுக்கலாம்? 6 ரூபா கொடுக்கலாம். 6 ரூபானா புரிய கொடுத்துடலாம். சரி. மூணு கடாயும் ஒட்டுக்கு கேட்டாங்கன்னா என்ன ரேட்னா கொடுக்கலாம்? அது 6 ரூபா கொடுத்துடலாம். 6 ரூபா ரேட்னா கொடுத்துடலாம். நீ சந்தை நிலவரம் எப்படி இருக்குது? சந்தானம் அவ்வளோ சூட்டு இல்லை. சுமாராக இருக்குது. சுமாராக இருக்குது. ஆமாம். சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றி. என்னன்னு சொல்லிடுவேன். ஆடு கிடக்கு. விட போட்டு போகணும். எதுக்கு மேலே எதுக்கு தப்பு இல்லை. எத்தனை கிலோடே வேணும்? இல்லை இல்லை. கிலோ பல் சேர்ந்து சேர்ந்துருக்கு. பல்
நம்ம நார்மலாக 4 கிலோ நார்மலாக இருக்கு ஒன்றா போடுது ஓ சரி நார்மல் இருக்கு 4 கிலோ 3 கிராம் இல்லையா ஐயா இது என்ன ரேட் சொல்லியா 21 5 கொடுத்தாங்க 10 வச்சுக்கோங்க அது 12 அல்ல நீட்டு போக்கல காக்காங்க எத்தனை கிலோ இருக்கும் 10 கிலோ 10 கிலோ தான் வருமா மாதிரி 12 கிலோக்கு மேலே இருக்கும் 10 கிலோ வருது 10 கிலோ மறிக்கு என்ன ரேட் ரெண்டு சேர்த்து கொண்டு வரலையா ஃபுல்லாமே ஆடுனே நல்லா செம்மறி ஆடு சூப்பர் ஆடுகளாக போட்டு